சார் இது ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற முதல் கம்பெனி இது. ஆக்சுவலா சீனாவில் இருக்கு, இங்கெல்லாம் கிடையாது. ஆனா லிஃப்டிங்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதெல்லாம் சிசர் லிஃப்ட் மாதிரி ரொம்ப ஹை காஸ்ட் தான். இது வந்து ரொம்பவும் லோ காஸ்ட். ஒரு 75,000 ரூபாய் விலையிலேயே இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 12 அடி ஹைட் வரலும் ஒர்க் பண்ணலாம். 12 அடி ஏறும், 20 அடி வரலும் ஒர்க் பண்ணலாம். இதுலயே 24 அடி 8 மீட்டர் வரலுமே எங்க கிட்ட கிடைக்கும். ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட்னு ஒண்ணு. இது சீனாவோட கண்டுபிடிப்பு. இப்ப இது இந்தியாவில் நாங்க தயாரிக்கிறோம். நான் நின்றுட்டு இருக்குது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் லிஃப்ட்டுங்க. இந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கட்டிட வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒரு ஷெட்டு போறதாலும் சரி, ஈஸியா வந்து முடிச்சிட முடியும். 10 நாள் ஆகக்கூடிய விஷயங்களை 2 நாட்கள்ல ஈஸியா செய்ய முடியும். அது இல்லாம லேபர் காஸ்ட் மிச்சமாகும். ஒரு மெட்டீரியல் ஏற்றி இறக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய காஸ்டா இருக்கும். அந்த காஸ்ட்ல மிச்சமாகும். இன்னைக்கு நம்ம எதிர்கொண்டு என்ன பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி லிஃப்டிங் கம்பெனி தான். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் வெறும் 65,000 ரூபாய் ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் லிஃப்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான லிஃப்ட்ஸ் எல்லாம் இங்க அவைலபிள் இருக்கு, அது எப்படி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் இது சூட்டபிளா இருக்கும், எல்லாமே டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நீ காமிக்க தான் சொல்லியிருந்தீங்க. அப்படி என்ன சார் விஷயத்த காமிக்க போறோம்? சார் இது ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற முதல் கம்பெனி இது. ஆக்சுவலா சீனாவில் இருக்கு, இங்கெல்லாம் கிடையாது. இது சேலத்துல எங்க கம்பெனி லொகேட் ஆயிட்டு இருக்கு, டால்மியாவுக்கு பக்கத்துல. நாங்க ஏற்கனவே ஒரு 6 வருஷமா ஃபிளையாஸ் பிரிக் மிஷின், இன்டர்லாக் பிரிக் மிஷின் இதெல்லாம் பண்றோம். ஆனா லிஃப்டிங்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதெல்லாம் சிசர் லிஃப்ட் மாதிரி ரொம்ப ஹை காஸ்ட் தான். இது வந்து ரொம்பவும் லோ காஸ்ட். ஒரு 75,000 ரூபாய் விலையிலேயே இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 12 அடி ஹைட் வரலும் ஒர்க் பண்ணலாம். 12 அடி ஏறும், 20 அடி வரலும் ஒர்க் பண்ணலாம். இதுலயே 24 அடி 8 மீட்டர் வரலுமே எங்க கிட்ட கிடைக்கும். ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட்னு ஒண்ணு. இது சீனாவோட கண்டுபிடிப்பு. இப்ப இது இந்தியாவில் நாங்க தயாரிக்கிறோம். சார் உங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணி எவ்வளவு கிலோ வரைக்கும் மேல தூக்கு? சார் இது ஆக்சுவலா வந்து 400 கிலோ வரலும் போடலாம். சரிங்க. இது வந்து 12 ஃபீட் லிஃப்ட். இதுல 24 அடி வரலுமே வரும். இந்த மாடல் வந்து 12 அடி வரலும் உயரம் தூக்கும். அந்தாண்ட ஒரு 6 அடி ஒர்க்கிங் ஃபீட், 18 அடி வரலும் ஒர்க் பண்ணலாம். இது சார் இந்த லிஃப்ட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் சார்? சரி, இது என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா கட்டடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட பேரே வந்து ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் தான். பெயிண்டிங் ஒர்க்ஸ், அப்புறம் ஒயரிங்கு, அப்புறம் கட்டடம் கட்டுறதுக்கான சரக்கு லிஃப்ட். ஒரு 2வது மாடியில கட்டுறாங்கன்னா கீழே இருந்து கல்லு கொண்டுட்டு போறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ண முடியும். இன்னொரு லிஃப்ட் இருக்கு, டெலஸ்கோபிக் லிஃப்ட்னு. அது வந்து 30 ஃபீட் வரலுமே கிடைக்கும். அது வந்து இந்த வெல்டிங் ஒர்க்ஸ் செட்டு போடுறவங்களுக்கு முக்கியமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட ஒர்க்கிங் ஹைட் வந்து 36, 36 அடி வரலும் வேலை செய்யலாம். 30 அடி அது உயரம் ஏறும். அது வந்து இந்த ஷெட்டு, கரண்ட், இந்த பெரிய பெரிய வேர் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு, ஷெட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வெல்டிங் ஒர்க்ஸுக்கு. இது வந்து சரக்கு ஏத்துறது. வேர் ஹவுஸுக்கு இது ரொம்ப ஒரு 300 கிலோ வரலும் சரக்கு போட்டு ரேக்கு கொண்டு போகலாம். வேர் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, ஆட்டோமொபைல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வாங்குறாங்க. இது அது யூஸ் ஆகும். இது வந்து 24 ஃபீட் வரலும் இருக்கு. மினிமம் 6 ஃபீட், 2 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் வரலும் இது கிடைக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 மீட்டருங்கிறது 70,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும். 25 ஃபீட் வந்து 95,000 ரூபாய் வரும். அதுல ஜிஎஸ்டி வரும். 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் அதிகபட்சமே. அதே மேன் லிஃப்ட் வந்து 30 ஃபீட் 68,000 ரூபாய் தான் வரும். அதுல ஜிஎஸ்டி. 20 ஃபீட் வந்து 60,000 ரூபாய் வரும். அதாவது ஆளுங்க பயன்படுத்த. ஆமா, ஆளுங்க அவங்க வந்து வெல்டிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம். அது வந்து விலை குறைவா தான் வரும். சார் இந்த லிஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து ஏதாவது டெக்னாலஜில தெரிஞ்சிருக்கணுமா சார்? ஏதாவது இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கும். சரிங்க. அப் பட்டன் அழுத்தினா மேல போகும், டவுன் பட்டன் அழுத்தினா கீழே வரும். ரொம்ப யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான். ரோப் சிஸ்டம், ஹைட்ராலிக் கிடையாது. சோ இதனுடைய டவுன் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 1 ஃபீட் வரலுமே கீழே இறங்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க சரக்கு தூக்கி வச்சு மேல எடுத்துட்டு போலாம். கீழே அந்த மோட்டர் மூலியமா. ஆமா. ஆப்ரேட் ஆகுறது வந்து அந்த கோயிஸ்ட் மோட்டார் மூலமா தான். ஓகே. இந்த ரோப்போட திறன் வந்து ஒரு ரோப் வந்து 500 கிலோ வெயிட்ட தாங்குங்க. மொத்தம் 4 ரோப்பு 2 டன் தாங்கும். நம்ம போடக்கூடியது வந்து ஒரு 200 கிலோ 300 கிலோ தான் யூஸ் பண்ண போறோம். சோ ரோப்பை பத்தி கவலை இல்லை. அதே சமயம் ஏதாவது ஒரு ரோப் அப்படி மிஞ்சி கட் ஆயிட்டா கூட மீதி 3 ரோப் இருக்கும். இது எந்த விதமான ஆபத்தையும் கொடுக்காது. சேஃப்டி எல்லாம் ஃபுல்லா இருக்கும். லிமிட் சுவிட்ச் வச்சிருப்போம். ஒரு லிமிட்டுக்கு மேல அது வந்து மேல இறங்காது. அதே மாதிரி கீழே ஒரு லிமிட்டுக்கு கீழே இறங்காது. அந்த மாதிரி சுவிட்ச், சேஃப்டி சுவிட்ச் இருக்கும், சேஃப்டி லாக் இருக்கும். இதுலயே ஒயர்லெஸ் மாடலும் வருது. இதுல இருந்து இன்னும் ஒரு 6,000-7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஒயர்லெஸ்ஸாவே ரிமோட்லயே நம்ம அதை வந்து மோட்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயர்டுங்கிறப்ப ஆமா ஏத்திட்டு போறது சிரமமா இருக்கு. மேனுவலா போதும் அப்படின்னாலும் நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம். அந்த லிஃப்ட்ல போறவங்கள ஆப்ரேட் பண்ணிக்க முடியாது. நம்ம தனியா ஒரு ஆள் போட்டு ஆப்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே வந்து அவங்களே கையில எடுத்துட்டு போயிடலாம் மேல.
சார் நம்மகிட்ட என்ன சைஸ்ல இருந்து லிஃப்ட் வந்து ஸ்டார்ட்? சார் அதான் 6 அடி உயரத்துல இருந்து 24 அடி வரல இருக்குது. இது வந்து 24 ஹைட் போறது. இப்போ பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, ஒர்க் முடிஞ்சது தான். இதுக்கெல்லாம் சப்போர்ட் லெக் வரும். இதை இப்படி வச்சுட்டு இந்த இதை லூஸ் பண்ணி இங்க சப்போர்ட் கொடுத்துருவாங்க. அந்தாண்டியும் அதே மாதிரி இழுச்சு விட்டுக்கலாம். ஸோ ரவ கூட மேலே போகும்போது ஆடாது. அது இல்லாம ஈஸியா மூவ் பண்ணிக்கிறோம். ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் தள்ளிட்டு போகலாம். சார் இப்ப இந்த லிஃப்ட்டை வந்து ஒரு கட்டுமான துறைக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு வந்து செலவு குறைக்க முடியும் சார்? சார் முக்கியமா வந்து லேபர் காஸ்ட் பயங்கரமா குறைக்கும் அது. ஏன்னா இப்ப கல்லு வந்து முதல் மாடி கட்டடம் கட்டணும்னாவே அதுக்கு ரேட்டே வேற மாதிரி போடுவாங்க. இது இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். மேல கல்லு தூக்கிட்டு போறது, சிமெண்ட் கமெண்ட் எல்லாமே ஷிஃப்டிங் பண்றது ரொம்ப சிம்பிளா மாறிடும். அப்போ உங்களுக்கு பட்ஜெட்டே குறையும். ஒரு சதுரடிக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து மிச்சப்படுத்த முடியாதுல கட்டுமான துறையில. அதே மாதிரி இந்த ஷெட் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, வேற ஹவுஸ் எல்லாம் கட்டுறவங்களுக்கு ஒரே நாள் நாங்க எங்களுடைய ஷெட்டு நாங்க வந்து 2 நாள்ல போட்டோம். ஒரு பெரிய ஷெட்டு 6 மந்த் வந்து நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். எந்த பொருள் சுவிட்சோ மோட்டரோ எது போனாலும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே கொடுத்துருவோம் நாங்க. அதை பத்தி பயந்துக்க தேவையில்ல. இதுக்கு சர்வீஸுக்குன்னு ஆட்கள்லாம் வரது வேண்டியது இல்லை சார். சுவிட்ச் போனா சுவிட்ச் அவங்களே மாத்திக்கலாம். நம்மளே யாரு வேணாலும் பண்ணலாம். ஈஸியா கிடைக்கிற பொருள் தான், எங்க வேணாலும் கிடைக்கும். இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணா நாங்க பஸ்ல போட்டு விட்டுருவோம். சரிங்க சார். இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏதாவது இருக்குமா சார்? வராது சார், அந்த மாதிரி எதுவும் இருக்காது இதுல. இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆயில் கீழ் விடுறது தான். இந்த ரோப்புங்களுக்கு எல்லாம் ஆயில் விட்டு வைக்கணும், தேரிங்க்கு ஆயில் விடணும், இவ்வளவுதான் இதோட மெயின்டெனன்ஸ்.